ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்னோடய நேம் ரிஹானா. நான் எஸ்பி கோயிலில் ரியா ட்ரைனிங் அகாடமியை ரன் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம அகாடமியில் டைலரிங் கோர்ஸ், ஆரி ஒர்க், மேக்கப், பியூட்டிஷியன் கோர்ஸ் இருக்குது. இப்போ நான் டைலரிங்கில் நிறைய ஈஸி வேஸ் ஆஃப் ஸ்டிச்சிங் இருக்குது. ஸோ நான் அதை சின்ன சின்ன வீடியோவாக எடுத்து டிப்ஸ் சொல்ல போகிறேன். உங்களுக்கு இந்த யூஸ்ஃபுல் டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இப்போ ஒரு நெக்கில் பயாஸ் எப்படி ஈஸியாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும். இப்போது நார்மல் கிளாத்தில் ஒரு ஸ்கேல் அளவுக்கு ஜஸ்ட் கிராஸ் பீஸ், ஸோ இதுதான் பயாஸ் போட்டுக்கிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் சேம் கலரில் தான் பயாஸ் போடுவீங்க. ஸோ இப்போ நமக்கு ஈஸியாக உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக வீடியோவில் நான் ஒயிட்க்கு எல்லோ கலர் போடுறேன். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த பயாஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை இப்படி டபுளாக மடித்து இந்த இடத்துல, இந்த கார்னர் ஃபோல்ட் சைட் கிடையாது, ரெண்டும் ஓப்பன் ஆன இடத்த நம்ம போடுறோம்ல, அந்த இடத்த நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, ஸ்டிச் பண்ணிவிட்டு இதுதான் நம்மளோட ப்ளவுஸ். ஓகே, ப்ளவுஸோட நெக்கு. இந்த நெக்கில் இது ரைட் சைட் ஃபேப்ரிக், ஐ மீன் எப்படின்னா நல்ல பக்கம், இது பின்னாடி பக்கம். ஓகேங்களா, நல்ல பக்கத்தில் நம்மளோட பயாஸை ஃப்ரண்ட்டில் நார்மலாக இப்படி வச்சு, ஓகேங்களா, இங்கே பாருங்கள், நார்மலாக இப்படி வச்சு, இப்போ நீங்கள் கைட்லைன் போட்டிங்க பார்த்தீங்களா, அந்த கைட்லைன்லேயே அடிச்சுட்டு வரணும். கால் அடிச்சா போதும். அடிச்சுட்டு நீங்கள் இந்த நெக் அடிச்சிருக்கீங்கள, அந்த நெக்கில் ஸ்நாட்ச் போட்டு விடணும். அப்போ தான் அது பின்னாடி திரும்பும்போது நல்லா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பண்ணிவிட்டு இது இருக்குல்ல, இதை ஜஸ்ட் இப்படி திருப்பினீங்கன்னா உங்களோட நெக்கோடது பயாஸ் ரெடி. ஓகேங்களா, ஸோ இப்போ எப்படி அடிக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தையல் போட்டிருக்க இடம் க்ளோஸில் இருக்கணும். ஸோ இந்த எல்லோ கலர் தனியாக பயாஸ் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அது ஃபுல்லாமே உள்ளே போயிடும். இப்படி அடிச்சிட்டிங்கன்னா உங்களோட நெக்கோட பயாஸ் ரெடி. ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் லேர்னிங்.